ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ ரீசன்ட் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, தனுஷ் வந்துட்டு அவருடைய ரசிகர்கள் ஏற்பாடு செஞ்சிருந்த ரத்த தான முகாம் அப்படின்றதுல பங்கெடுத்திருந்தாரு. ஸோ அப்படி பங்கெடுத்திருந்த டைம்ல வந்துட்டு அவர் பேசின பல விஷயங்கள் அப்படின்றது அவர் அரசியலுக்கு ஆயத்தமாயிட்டாரு. தனுஷ் வந்துட்டு அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்கறதுக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டாரு. அதுக்கான பணிகள் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுலாம் தானா உங்க மனசுல தோணும். உங்கள் எண்ணங்களை சுத்தம் செய்யும். அப்ப புரியும் எண்ணம் போல் வாழ்க்கை. அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய விவாதம் அப்படின்றத அரசியல் களத்துல ஏற்படுத்தி இருந்தாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு இன்னைக்கு தன்னுடைய 43வது பிறந்த நாள் அப்படின்றத வெகு விமர்சையா கொண்டாடிக்கிட்டு இருக்காரு தனுஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பேச்சுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய வீடு இருக்கு இல்லையா, ஸோ தனுஷனுடைய வீட்டுக்கு முன்னாடி அவருடைய பிறந்த நாளான இன்னைக்கு வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு கூடி நின்று உற்சாகமான பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தனுஷனுடைய பயணம் என்ன, அதை தாண்டி தனுஷ் உண்மையாவே அரசியலுக்கு வராரா இல்லையா, அப்படி வந்தாரு அப்படின்னா அவருடைய எதிர்கால திட்டம் என்னவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய வெற்றி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பல நடிகர்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ எம்ஜிஆர் மாதிரியே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் காலத்துல முன்னிறுத்தப்பட்டதோட மட்டும் இல்லாம அதே மாதிரி வெற்றி அப்படின்றதையும் அடைஞ்சு இன்னைக்கு முதலமைச்சராகவும் விஜய் மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெற்றி வந்துட்டு அன்னைக்கு காலகட்டத்துல எம்ஜிஆருடைய சக நடிகர்களா இருந்த சிவாஜி கணேசனா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து வந்த நம்ம பாக்கியராஜ் இருக்கார் இல்லையா, பாக்கியராஜ்ல ஆரம்பிச்சு விஜயகாந்த் அவர்கள் வரைக்கும் வந்து அதுக்கப்புறமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பல நடிகர்கள் அரசியல் கட்சி அப்படின்றத ஆரம்பிச்சிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் எம்ஜிஆரா தான் இருந்தாரு. ஏன்னா எம்ஜிஆர் வந்துட்டு அட் த சேம் டைம்ல நடிகராகவும் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய அளவுல ஜெயிச்சு அதே மாதிரி அரசியல்லையும் ரொம்ப பெரிய அளவுல ஜெயிச்சிருந்தாரு. அதே மாதிரி நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு வந்த சிவாஜி கணேசன்ல இருந்து சரத்குமார் இருக்கார் இல்லையா, சரத்குமார் வரைக்கும் பலராலையுமே அந்த அரசியல் களம் அப்படின்றத புரிஞ்சுக்கவும் முடியல, மக்கள் மனசு அப்படின்றத வெல்லவும் முடியல. எக்ஸாக்டா விஜயனுடைய வெற்றிக்கு அப்புறமாவும் அதே விஷயம் தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஏன்னா வந்துட்டு ஒரு பக்கம் விஷால் இருக்கார் இல்லையா, விஷால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தேர்தல் டைம்லயே ரொம்ப பெரிய ஆஃபர்லாம் வந்துச்சு, அந்த ஆஃபர்லாம் வந்துட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா லைஃபே செட்டில்ட் ஆயிருக்கும், ஆனா எனக்கு அந்த ஆஃபர்லாம் வேணாம், மக்கள் தான் முக்கியம், இனிமேல் நம்ம போற வழி நேர் வழி அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருந்தாரு. ஸோ போற போக்க பார்த்தோம் அப்படின்னா விஷால் இருக்கார் இல்லையா, விஷால் ஒரு பக்கம் அரசியலுக்கு வரப்போறாரு போல அப்படின்ற பேச்சுக்கள் ஆரம்பமாயிருக்கு. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூர்யா இருக்கார் இல்லையா, சூர்யா அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் அவங்க எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி வந்துட்டு தனுஷ் தன்னுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியை கொடுக்க இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ ரீசெண்டா வந்துட்டு அவர் பேசினது வைரல் ஆச்சு இல்லையா, அப்பயே வந்துட்டு அவர் கேட்ட விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, என்ன திடுதுப்புன்னு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை பார்த்து கேட்குறாங்க. நம்ம என்ன இன்னைக்கா கூட்டத்தை கூட்டுறோம், நம்ம வந்துட்டு 2019லயே ஒரு பெரிய கூட்டம் அப்படின்றத கூட்டி ரத்த தானம்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்துட்டு என்னுடைய அசுர குடும்பம் அப்படின்ற மாதிரி சொன்னதோட மட்டும் இல்லாம உங்களை கீழே இறக்கிக்கிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க, தெருவில் இருக்கக்கூடியவங்க, அதை தாண்டி உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை செய்யுங்க, நீங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் இன்னும் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. களத்துல இறங்கி களகற்ற பசங்க, அன்பை பகிர்ற பசங்க,
அன்பே சிவம்ங்கிற பாதையில. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தனுஷ் அரசியலுக்கு வர்றதுக்கான வேலைகள் அப்படின்றது ஆரம்பமாயிடுச்சு அப்படின்றது தெள்ள தெளிவா தெரியுது. இன்னும் ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே இருக்கு இல்லையா, சோ அததான் வந்துட்டு தனுஷ் லைக் பண்ணி வச்சிருக்காரு. தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்றது அவருடைய கட்சிக்கு பேர் அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஒருவேளை அப்படியே தனுஷ் அரசியலுக்கு வந்தாலும் அவருடைய நெக்ஸ்ட் டார்கெட்டா என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லையா, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையே தனுஷனுடைய கட்சி களமிறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு அடிமட்டத்தில் இருக்காங்க, அதை தாண்டி ரசிகர் மன்ற நிர்வாகிகளை மக்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு விஜய் இருக்கார் இல்லையா. லாஸ்ட் டைம் நடந்த உள்ளாட்சி தேர்தலை தான் ஒரு கருவியா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சோ அவருடைய ரசிகர் மன்றத்துல இருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா ஆதரவு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எலெக்ஷன்ல நிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆதரவு தர்றோம் அப்படின்ற மாதிரி. சோ அதை வச்சு வந்துட்டு பார்த்தோம்னா பலர் கவுன்சிலராகவும் பலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வார்டு மெம்பராகவும் ஜெயிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய பர்வேஷ் இருக்காரு இல்லையா, அவர்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஜெயிச்சு ஃபேமான ஆளுதான். சோ அதனால வந்துட்டு மக்கள் கிட்ட ஆதரவு இருக்கு. பாத்தீங்களா, இத்தனை உள்ளாட்சியில நம்ம ஜெயிச்சிருக்கோம், இத்தனை இடங்கள்ல நம்ம ஜெயிச்சிருக்கோம், நீங்க வந்தீங்கன்னா டெஃபினட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காட்டுறதுக்கான எக்ஸாம்பிளா அந்த உள்ளாட்சி தேர்தல் தான் அமைஞ்சிருந்துச்சு. சோ இப்பயும் வந்துட்டு பார்த்தோம்னா வாக்குகள் திமுக, அதிமுக, தாவேகா அப்படின்னு சொல்லி சதறி கிடக்கும் போது தனுஷ் அவர்களுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்றது ஸ்டேபிளானதா இருக்குமா அப்படின்றத பரிசோதிச்சு பார்க்கிற ஒரு பரிசோதனை களமா உள்ளாட்சி தேர்தல் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால டெஃபினட்டா தனுஷனுடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள், தனுஷனுடைய தீவிர நல விரும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தனுஷனுடைய அனுமதியோடையே போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ என்னதான் வந்துட்டு நம்ம இன்னொரு எம்ஜிஆர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் உருவான மாதிரி தனுஷனுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்றதையும் அவ்வளவு ஈஸியா கடந்து போயிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு ஈஸியா விஜயனுடைய வருகையை கடந்து போனதுனாலதான் திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு சட்டமன்றத்துல எதிர்கட்சியாகவும் 3வது இடத்துலயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால தனுஷனுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்றது டிவிகே இருக்கு இல்லையா, டிவிகேக்கு கணிசமான ஓட்டுகளை பிரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனுஷனுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை. மட்டமாமே